தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் காம்பவுண்டுக்கிட்டேயே ஒரு 3000 சதுரடி 50 அடி அகலம் 60 அடி நீளத்தில் 20 வருஷம் பழைய வீடு 2005 கட்டப்பட்ட பழைய வீடு 30 அடி ரோட்டில் ஒரு 30,000 ரூபா ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போது சேலுக்கு வந்திருக்கு. 2 BHK ஹவுஸ், 20 வருஷம் பழசு, கிழக்கு பார்த்த பிளாட்டு. நான் வாங்க நம்ம ரூட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 30,000 ரெண்டல் வந்துட்டுருக்கு. நியூ பஸ் ஸ்டாண்ட், இந்த புதுக்கோட்டை பஸ்ஸு மதுரை பஸ் நிற்கும் இல்லையா, அது ஆப்போசிட்டில் வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக கட்டியிருப்பாங்க. இதான் அந்த வாட்டர் டேங்க்கு. இந்த காம்பவுண்டு ஓரமாகவே உங்களுக்கு இந்த பிளாட் இருக்குது. ஸோ அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் காம்பவுண்டை ஒட்டினே உள்ள ஒரு பிளாட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் ரூட்டு. ஸோ இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இருக்குது, டெல்டா கேர்னு சொல்லிட்டு. அந்த ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ உங்களுக்கு ரூட் காட்டுறேன். இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ அதோட நேராக போனீங்க அப்படின்னாக்கா ரகுமான் நகர் அந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும். ரைட் சைடில் யாகப்பா ஸ்கூல் அது இருக்குங்க, சரிங்களா. ஸோ நேராக போனோம் அப்படின்னாக்கா இந்த ஏஎஸ்கே ரெசிடென்சி, முத்துலாஜ் அந்த ரூட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டுருக்கேன். ஸோ அதுலேருந்து லெஃப்ட் எடுத்திங்க அப்படின்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கமாகவே இருக்கும். ஸோ நல்ல ஒரு குட் குவாலிட்டியான ஒரு ப்ராப்பர்ட்டி. ரேட்டு வந்து 9,000 per ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. வீட்டுக்கு மதிப்பு இல்லை, பிளாட்டுக்கு தான் மதிப்பு சொல்கிறாங்க. 30,000 ரெண்டல் வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு குட் பர்பஸ் ஆஃப் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இன் நியூ பஸ் ஸ்டாண்ட். ஸோ இதாங்க லெஃப்ட்டில் இருக்கிறது தான் நியூ பஸ் ஸ்டாண்ட், அந்த ஏஎஸ்கே ரெசிடென்சி. ரைட் சைடில் இருக்கிறது முத்துலாஜ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் அதுங்க. ரைட் சைடில் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதான் நியூ பஸ் ஸ்டாண்ட், சரிங்களா. ராமாரியஸ் ஹோட்டல் இதெல்லாம் இருக்குது. இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பிளாட்டை இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ரூட் காட்டினேன். நியூ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட வீடியோஸை நான் ஷோ பண்ணுறேன், சரிங்களா. ஸோ நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கோ இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கோ இல்லை லாட்ஜ் கட்டுறதுக்கு, இந்த ஏரியாவில் நிறைய லாட்ஜஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் தான் இது. நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 30,000 ரெண்டலோடு நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது அங்கே ரைட் சைடில் இருக்கிறதா மதுரை புதுக்கோட்டை நிற்கிற ரோடு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை நான் காட்டுறேன். ஸோ இதான் ப்ராப்பர்ட்டி, இந்த வீடு இருக்கு இல்லையா, இதான் ப்ராப்பர்ட்டி. இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடு தான் கரெக்டாக அந்த காம்பவுண்டோடு தான் அந்த வீடு இருக்குது. நேரில் வாங்க, ரேட்டு பேசிக்கலாம். டைரக்ட் ஓனர்.